இப்படி தக்காளி சாப்பாடு செஞ்சு கொடுங்க, உங்கள் குட்டீஸ் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. 5 நிமிஷத்தில் தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நாம் பார்த்திங்கன்னா வறுத்த தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கூடவே கடுகு, இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். லவங்கம், மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, 2 தக்காளி இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, தக்காளி சாப்பாட்டுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலர் பவுடரும் எதுவுமே கிடையாது. தக்காளி நம்ம அரைச்சி ஊற்றணும் அப்படிங்கிறதுனால அதுவே நல்லா ஆரஞ்சு கலர் ஃப்ளேவராக தான் இருக்கும். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கிரேவி பதத்துலேயும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச ரைஸ் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, டேஸ்டான வறுத்த தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே குட்டீஸோட லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நம்ம ஒரு முட்டை ஒன்று வச்சுக்கலாம். முட்டையை நம்ம கட் பண்ணி போட்டு கொடுத்துர்லாங்க. முட்டையை நல்லா கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக பெப்பர், தூளுப்பு இது ரெண்டையும் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி கொடுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.